கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு தரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியின் தோப்பன் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. அந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஏதேன் குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம் தேவனாக்கி கட்டாயமாக வாழ வைப்பாங்க. சந்தோஷத்தை குறித்து தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சந்தோஷத்தை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். யோவான் 16 to 22 வரைக்கும் படிக்கிறேன். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் அந்த சீசர்கள் கூட இருக்கிறாங்க. சீசர் கூட இருந்துக்கிட்டு இருக்கும்போது, அவங்களுடைய 12 சீசர் கூட இருந்துகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? கொஞ்ச காலத்துக்கு தான் எனக்கு பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அதை ஏன் உங்களுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, பேசி கொண்டிருக்கீங்க, அதை கொண்டு நீங்கள் விசாலாகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? அவங்க சீசரை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ அப்படின்னா கொஞ்சம் ஆண்டவரோடு இருக்கிறாங்க, ஆண்டவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை பார்க்குறாங்க, ஆண்டவரோடு என்ன செய்கிறாங்க? ஊழியம் செய்கிறாங்க. எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை விட்டு போயிடுவார, அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு நினச்சிறாங்க. அதை நினச்சி அவங்களுக்குள்ளே என்ன செய்கிறாங்க? புலம்புறாங்க. அதை நினச்சி கவலைப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் நினச்சிறாங்க, நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் கொஞ்ச காலம் தான் என்னை காணாமல் இருப்பீங்க, திரும்ப நீங்கள் காண்பீங்க அப்படின்னு அடுத்த உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கொஞ்ச காலம் தான் ஆண்டவரை காணாமல் இருப்பாங்க அந்த சீசர்கள். ஆனால் அந்த கொஞ்ச காலத்துலையுமே ஆண்டவரோடு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறாங்க? கவலைப்படுறாங்க, அவங்களுக்குள்ளே புலம்புறாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவரோடு எப்போவுமே இருக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் பரிசுத்தமாக வாழணும், மற்றவங்க இடத்துல அன்பு செலுத்தணும், விசுவாசமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஊமைகள் படி, அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனங்கள் படி என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழறதுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கணும். அந்த வார்த்தையின்படி நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகணும். அப்போ கொண்டு போகும்போது உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும்? சந்தோஷமாக கட்டாயமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு, அப்போ நமக்குள்ளே இருந்து வாழ்கிறாரு, நம்ம அவரோட வார்த்தையின்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்? கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் வரணும். அப்போ ஆண்டவர் அப்போ நான் எந்த சதா காலங்கள் நான் உன்னோட கூட இருப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கேன். அப்போ நம்மளுடைய பாடு ஓத்துற, நம்ம நிந்தப்படுற நேரம், கவலை கண்ணீர் வடிக்கிற நேரமும் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு, அதை சந்தோஷமாக மாற்றி கொடுப்பாரு அப்படிங்கிற விசுவாசத்துக்குள்ளே வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரர் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? அந்த மாதிரி எண்ணங்களுக்குள்ளே நீங்கள் கட்டாயமாக வரணும். அப்போ அந்த மறுபடியும் சீசர்கள் ஆண்டவரை பார்க்க போகிறாங்க. அப்போ அந்த கொஞ்ச கால பீரியடில் என்ன செய்கிறாங்க? அவங்க கவலைப்படுறாங்க, அதை என்ன செய்கிறாங்க? கவலைப்படுறாங்க, அதை நினச்சி புலம்புறாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிக்கு ஏசப்பா என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க? உலகம் முடிவு வரையாந்த வரைக்கும் நான் உன்னோட கூட இருக்கேன்ட்டு போயிட்டாங்க, உன்னோட இருதயத்தில் நான் ஆலயமாக இருக்கேன்ட்டு போயிட்டாங்க. நம்ம அதைத்தான் முக்கியத்துவப்படுத்தணும். ஏன்னா திரும்ப ஆண்டவர் என்ன செய்வாங்க? மறுபடியும் உலகத்துக்கு வருவாங்க. நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறவங்களையும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவங்களையும் ஞானஸ்தானம் எடுத்தவங்களையும் திரும்ப ஆண்டவர் என்ன செய்வாங்க? பரலோகத்தில் அவங்களோட பரலோகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த கொஞ்ச கால உலகத்தில் வாழும்போது நமக்கு பாடு ஓத்திரம் நிந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் கட்டாயமாக உண்டு. ஆனால் அந்த பாடு ஓத்திரத்தின் மத்தியில் நீங்கள் எதை விசுவாசிக்கணும், எதை நீங்கள் ரொம்ப அதிகமாக தியானிக்கணும்னா, உலகத்தை படைச்ச ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில் ஆலயமாக இருக்கிறாங்க, என்னோட வாழ்கிறாங்க, உலகம் முடிவடைந்ததுக்கு என்னோடு இருக்காங்க. அவங்க என்னோட இருக்கும்போது நான் ஏன் நிந்தப்படணும்? ஏன் என்னுடைய பாடு ஓத்திரம் நிந்தம்லாம் எனக்குள்ள ரொம்ப நாள் என்னோட பிரயாணம் பண்ண முடியாது? நான் சந்தோஷத்தை காண்பேன், சீக்கிரத்தில் ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தை தருவாங்க அப்படின்னு நீங்கள் அதை அதிகமாக தியானிக்கணும். அதை உங்கள் வாயிலிருந்து அதிகமாக அறிக்கையிடணும். அதை மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? ஜோம் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வாங்க? சஞ்சலை நீக்கி உங்கள் துன்பத்தை நீக்கி சந்தோஷப்படுத்துவாங்க. இது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். அடுத்த வசனத்தில் பாருங்களேன், இதைத்தான் போட்டிருக்கு. யோவான் 16:19, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சொல்கிறது அந்த வசனத்தில் சொல்லிட்டாங்களா ஆண்டவராக இயேசு? என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழும்போது, ஆண்டவருக்கு பரிசுத்தமாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பாடு ஓத்திரம் வரும். உலக மக்களுக்கு வருதோ வரலையோ உங்களுக்கு வரும். ஆனாலும் நீங்கள் அதை குறித்து என்ன செய்வீங்க? அழுது புலம்புவீர்கள். அழுது புலம்புவீர்கள். உலகமாக உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க சொந்த பந்தங்கள், தெரிஞ்சவங்க, ஆண்டவர் அறியாதவங்க என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவார்கள். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்த, நான் என் பிள்ளையை அப்படியே விட்டுற மாட்டேன், அழுத மாதிரி விட்டுற மாட்டேன், புலம்புற மாதிரி விட்டுற மாட்டேன், என் பிள்ளையோட துக்கத்தை நான் ஆனாலும் என்ன செய்வேன்? சந்தோஷமாக மாற்றுவேன். உங்களை பார்த்து இந்த வசனத்தின் மூலிமா
கர்த்தரா இயேசு கிறிஸ்து என் மூலியமா பேசுறாங்க. உங்களால் விசுவாசிக்க முடியும்னா கண்டிப்பா நீங்க இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கு. உங்க அக்கம் பக்கத்துல சொந்த பந்தவங்க நீங்க படுற பாடு, வியாதி, நிந்தையை குறிச்சு, அவமானத்தை குறிச்சு, உங்களுடைய தரித்திரத்தை குறித்து அவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்க கை தட்டுவாங்க. ஆனாலும் அவங்க மத்தியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்த பண்ணி அவங்கள காட்டிலும் உங்களை சந்தோஷமா ஐஸ்வர்யவாட்டியா என்ன சொல்றது, ஆசீர்வாதமா நன்மைகளான உங்களோட துக்கத்தை சந்தோஷமா மாற்றி கொடுக்கன்னு கர்த்தரா இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலியமா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அதனால் நீங்க என்ன செய்யுங்க, இதை பெற்றுக்கோங்க. அடுத்த வசனம் படிக்கிறேன். யோவான் 16:21 படிக்கிறேன். ஸ்திரீகளுக்குள்ளே பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்திருக்கிறான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரத்தை நினையாள். அப்போ பாருங்களேன், பாடு ஊத்திரம் உலகத்துல இருக்கு. அப்ப அந்த பாடு ஊத்திரம் அந்த பிரசவ காலத்துல ஒரு 9 மாசமோ 10 மாசமோ ஒரு ஸ்திரீ என்ன செய்யுது, அந்த குழந்தைய அவங்க வயிற்றுல வச்சு சமக்கும் போது அவங்களுக்கு சரியா நடக்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது, பரல முடியாது. அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, பாடு ஊத்திரம் அனுபவிக்கிறாங்க. ஆனாலும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த ஊத்திரம் அவங்களை விட்டு எங்கேயோ பெருகுது, சந்தோஷம் ரொம்ப பெருகுது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நீங்க பாடு ஊத்திரம் அனுபவிக்கும் போது, பிசாசுகிரியில் அனுபவிக்கும் போது உங்க ஜெபம் என்ன செய்யணும், அதிகமா இருக்கணும். ஜெபம் அதிகமா இருக்கணும், துதி சத்தம் அதிகமா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட அதிகமா நீங்க என்ன செய்யணும், ஜெபம் பண்ணா ஆண்டவரோட அந்த கனெக்ஷன்ல நீங்க அதிகமா இருக்கும்போது உங்களுடைய என்ன செய்தாங்க, அந்த பாடு ஊத்திரம், அந்த ஸ்திரீ எவ்வளவு வேதனைப்பட்டாலும் அந்த வேதனையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதை அந்த வேதனையை நீக்கி உங்களை என்ன செய்வாங்க, சந்தோஷத்தினால நிரப்புவாங்க. அப்ப சந்தோஷத்துல நிரப்பும் போது உங்க ஊத்திரம் எங்கேயோ போயிடும். நீங்க இப்ப பட்டுக்கிட்டு இருக்க பாடு ஊத்திரம் நிந்தைய அதை நீங்க ஒரு ஸ்திரீ இந்த நேரம் இதுக்கு ஆண்டவர் என்ன அனுமதிச்சிருக்காரு, பாடு ஊத்திரம் அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அதை நீங்க என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அதான் தாவீது சொல்றாரு, ஒரு சில வசனங்களை படிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தர் எனக்கு நியமிச்சிருக்காரு இந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன பேச திட்டதுக்கு அப்படின்னு சொல்லி தாவீது என்ன செய்வார், அப்படிதான் அவருடைய அந்த எண்ணங்களை எடுத்துக்கிடுவார். அதே மாதிரி நீங்களும் இப்ப பாடு ஊத்திரம் நிந்த வியாதியில இருக்கீங்களா, பிசாசு கட்டில இருக்கீங்களா, இப்ப கர்த்தர் எனக்கு நியமிச்சிருக்காரு, அதுக்காக ஸ்தோத்திரம். இதுல இருந்து கர்த்தர் என்ன செய்வாரு, அந்த பிரசவ காலம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் சந்தோஷம் அடைவது போல இதுல இருந்து என் பாடு ஊத்திரம் வியாதி நிந்தையில இருந்து நான் வெளியே நான் சந்தோஷம் அடைவேன். அந்த அளவுக்கு குழந்தை பிறந்தோன்னு எவ்வளவு சந்தோஷம் அடையுதனோ அந்த சந்தோஷத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பான்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காங்க. அப்படி நீங்க இது மேல உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா செலுத்தணும், இது மேல உங்க எண்ணத்தை கொண்டு வரணும். அப்போ கண்டிப்பா உங்க துக்கம் என்னது, சந்தோஷமா மாறும். இப்ப அடுத்த வசனம் படிக்கிறேன், 16:22. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்களேன். அப்போ ஆண்டவர் உங்களோடு இருக்காருங்கிறத விசுவாசத்தை நீங்கள் அதிகம் எடுத்தீங்கன்னா, என்னோட ஆலயமாக வாழ்கிறாரு, எனக்குள்ளே ஜீவிக்கிறாரு, என் இருதயத்தில் ஆலயமாக இருக்காரு, உலகம் முடிவு பறிந்தக்கு என்னோடு இருக்காருன்னு அதை நினச்சி நீங்கள் பாருங்கள். உங்களோட பாடு ஓத்திரம் நிந்த எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாகவே இருப்பீங்க. எவ்வளோ பெரிய வியாதி வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாடு வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஓத்திரம் வந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா காரணம் பாருங்களேன், உலகத்தில் நம்ம எதனாலும் காசு கொடுத்து வாங்கிடலாங்க. கம்ப்யூட்டர் வாங்கலாம், பணம் இருந்ததுன்னா எதனாலும், நகை, காரு கீரு எதனாலும் வாங்கிடலாம், பெரிய ஹெலிகாப்டர் கூட வாங்கிடலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருந்து வாசம் பண்ணுறாங்களே, அதை எந்த காசு கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க. எவ்வளோ கோடி கோடியாக பிறந்து உருண்டாலும் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகளுக்கு ஏசப்பா கொடுத்துருக்காங்க. உங்களோட கூட சதா காலங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களோட கூட இருக்கிறாங்க. உங்கள் இருதயத்தில் அவங்க ஆலயமாக இருக்காங்க. அப்போ எப்படி ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. நீங்கள் அதை நினச்சி சந்தோஷப்படுங்க, அதை நினச்சி உங்களுக்குள்ள மகிழுங்க, அதை நினச்சி என்ன செய்யுங்க, நீங்கள் மகிழ்ந்து கழி கூறுங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பாக்கியம். நானும் அதை தான் நினைப்பேன். உலகத்தில் எனக்கும் பாடு ஓத்திரம் மனுஷன் மூலியமா பிசாசு மூலியமா எல்லாமே இருக்கதான் செய்யுது எனக்கு. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றாரு, என் இருதயத்தில் ஆலயமா இருக்கிறாங்க, என்னோட அவங்க வாசம் உலகம் முடிவு பெறதுக்கு என்னோட இருக்கிறாங்க, என்ன வழி நடத்துறாங்க. எந்த பாடு எந்த பள்ளத்தாக்கு வந்தாலும் அந்த குன்றுகள் அந்த பள்ளங்கள் எனக்கு நிரம்பும், அந்த வயல்வெளியில எனக்கு வாய்க்கால்களா மாறும் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னன்னா, என்னோட அவர் வாழ்றாரு, உலகம் முடிவு பெறதுக்கு சதா காலங்கள் என்னோட இருக்காங்க, எனக்குள்ள இருதயத்தில் ஆலயமா இருக்காரு. எனக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குங்க, நான் அதை நினைச்சு கவலைப்படுறதே இல்லை. என் மனைவி கூட கண்டு ஆச்சரியப்படுவா, எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கு, நாளைக்கு என்ன செய்யணும் கூட சில நேரம் தெரியாத சூழ்நிலை எனக்கு இருக்கு. ஆனா அந்த சூழ்நிலை மத்தியில நான் சந்தோஷமா தாங்க இருப்பேன், சந்தோஷமா ஜெபம் பண்ணுவேன், சந்தோஷமா இருப்பேன். இதை குறித்து எனக்கு கவலை வராது.
காரணம் உலகத்தை படைச்சவர் என்னோடு இருக்காரு, அவர் என்ன வழி நடத்துறாரு, அவர் வழியில நான் பின்னாடி போகும்போது கண்டிப்பா என்னோட தேவைகளை அவர் சந்திப்பாரு. இதுதான் விசுவாசம். இந்த மாதிரி நீங்க விசுவாசம் எடுங்க. இந்த மாதிரி நீங்க உங்களுக்குள்ள சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருந்தா ஆண்டவர் ஆராதிங்க, சந்தோஷமா நீங்க மகிழுங்க. அப்போ உங்க வாழ்க்கை ஆண்டவர் சந்தோஷமான நிரப்புவாரு. அதுக்கப்புறம் உங்களோட தேவைகளும் கண்டிப்பா சந்திக்கப்படும். ஏன்னா என் பிள்ளை நான் என் மேல நம்பிக்கையாவும் உறுதியாகவும் இருக்கா என் பொண்ணு இருக்கா, என் பையன் இருக்கான்னு ஆண்டவர் நினைச்சவரு. அந்த நீங்க அந்த உறுதியும் நம்பிக்கை விசுவாசம் இருக்கும்போது சந்தோஷத்தை குறித்து சந்தோஷத்தினால நான் செஞ்சு கொடுப்பாங்கிற சந்தோஷத்துல என் பிள்ளை உரிமையோட எனக்கு கேட்கு, நான் கண்டிப்பா அவங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன், அவங்கள சஞ்சல நீக்கி சந்தோஷப்படுத்துவேன், அவங்களை இன்னும் மகிழ செய்வேன். ஆண்டவர் நினைச்சுவாங்க. உங்களுக்கு சந்தோஷத்தினால உங்க வாழ்க்கையை கட்டுவாங்க. அதுபோக பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இந்த வசனம் சொன்னது போல உலகத்தில் கொஞ்ச காலம் தான் நம்ம பாடு ஊத்திரம் அனுபவிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற சரீரம் கூட நமக்கு நிரந்தரம் கிடையாது. நம்ம வாழ்கிற வீடு கூட நமக்கு நிரந்தரம் கிடையாது. நம்ம சொந்த பந்தங்கள் கூட நிரந்தரம் கிடையாது. ஏன் நீங்கள் பெத்த பிள்ளைங்க கூட உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. காரணம் ஆண்டவர் கொடுத்த மூச்சு காற்று மட்டும்தான் நீங்கள், அதுதான் உங்களுக்கு நிரந்தரம். அந்த மூச்சு காற்று தான் சதா காலங்களும் ஏசப்பா கூட மறுபடியும் நான் உங்களை காண்பேங்கிறார். அப்போ மறுபடியும் நம்ம பரலோகத்துக்கு போகணும். நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சந்தோஷம்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன செய்யணும், சதா காலங்களும் உயிருள்ள அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட நம்ம வாழ போறோம். அதுதான் நமக்கு சந்தோஷம், அதுதான் நமக்கு மேன்மை. இது நமக்கு நிரந்தரம் கிடையாது. வாடகை வீடு, நம்ம சரீரம் ஒரு வாடகை வீடு. நம்ம வாழ்ற அந்த மக்கள் பார்க்கறவங்களாம் வாடகை நிரந்தரம் கிடையாத வாடகை பொருட்கள் தான். ஆனால் நம்ம நிரந்தர சந்தோஷம் பரலோகத்தில் இருக்கு. ஏசப்பா கூட இருக்க போறேன், ஏசப்பா கூட வாழ போறேன், தங்கத்தட்டில் சாப்பிட போறேன், வைடூரியத்திலையும் தங்கத்திலையும் அவர் இருக்காரு, அவரோட நான் இருக்க போறேன். இது என்றென்றைக்கும் அழியாதது அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்க நினைச்சுனா அதை நினைச்சுதான் சந்தோஷம். அதுதான் உங்க நோக்கமா இருக்கணும், அதுதான் உங்க லக்கா இருக்கணும். அப்பதான் நீங்க நித்திய காலமா என்ன செய்யலாம், சந்தோஷமா ஆண்டவரோட ஆடி பாடி மகிழலாம். இதை காட்டிலும் ஆண்டவர் பரலோகத்தில் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, வைடியரும் தங்கத்தையும் மகிமையும் வச்சிருக்காருங்க. அது போல ஒரு பரலோக வீடே உங்களுக்கு உண்டு பண்ணி வச்சிருக்காரு. அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. இதை நினைச்சு நீங்க நினைச்சாதீங்க, இதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அதுதான் சதா காலங்கள் நித்திய காலமும் நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை. அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் மறுபடியும் நான் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ மறுபடியும் பார்க்கும்போது உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள மாட்டான். அப்போ நம்ம பரலோகத்துக்கு ஆண்டவரோட போயிட்டோம்னா எந்த மனுஷனோ பிசாசோ நிந்தையோ செய்வனாவிகளோ உங்களை ஒண்ணுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரில பண்ண முடியாது. ஏன்னா பரலோகத்துல ஆண்டவரோட ராஜ்யம், ஆண்டவரோட தான் கத்ரா இயேசுவோட ராஜ்யம் தான். அங்க தேவதூதர்கள் இருப்பாங்க. அங்க சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் தான். அப்ப எந்த பிசாசுக்கு, அந்த சத்துருக்கு பிசாசுக்கு மனுஷனுக்கும் அங்க இடமே கிடையாது. இதைத்தான் நீங்க என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். இந்த வாழ்க்கையை தான் நம்ம நிரந்தரமா போய் வாழ போறோம் அப்படிங்கறத அதுல நோக்கமா இருங்க, அதுல என்ன செய்யுங்க, அதுல ஏக்கமா இருங்க, அதே சிந்தனையில இருங்க. கட்டாயமா உங்களுடைய வீடியோ பார்த்துருக்க ஒவ்வொரு சகோதர செய்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட நீங்க பரலோகத்துல கண்டிப்பா வாழ்வீங்க. இப்ப படுற இந்த பாடு ஓத்துறம் இந்த வியாதிலாம் நிரந்தரம் கிடையாது. பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் நல்ல சுகமா, பலமா, நல்ல ஆரோக்கியமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர செய்திலும் வாழ்வீங்க. அதை நான் பரிபூர்ணமா விசுவாசிக்கிறேன். அதனால கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தை மூலியமா பேசியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இப்போ உங்களுக்காண்டி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி விடுறேன். என்னோட சேர்ந்து நீங்க நினைச்சீங்க ஜெபம் பண்ணுங்க. பிதாவை இதனை ஸ்தோத்திரம், கத்ரா இயேசுவை ஸ்தோத்திரம், யெகோவா நிஷியை ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலமே ஸ்தோத்திரம், யெகோவா ராஃபா ஸ்தோத்திரம், நல்ல தப்பன் ஸ்தோத்திரம், நல்ல மேசியை ஸ்தோத்திரம், பரிசுத்தாவன் ஸ்தோத்திரம், ஆவியா உலகின் ஸ்தோத்திரம். இசப்பா ஆண்டவரே, இசப்பா நல்ல ஒரு வார்த்தையின் மூலியமா அந்த மக்கள்கிட்ட நீங்க பேசியிருக்கீங்க. ஆவியானவரே, அதுக்கு ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, அந்த வார்த்தை ஒவ்வொரு சகோதர சகோதரியோட சிந்தைகளும் ஆழமா பதியட்டும், அவங்க இருதயத்தில் ஆழமா பதியட்டும். உலக பிரகாரமான காரியத்துக்கு மேல அதிகமா ஆசைப்படாம, அதிகமா நோக்கெடுக்காம, ஆண்டவரே அது மேல கான்சென்ட்ரேட் பண்ணாம பரலோக ராஜ்யத்தை குறித்து அவங்க ஒவ்வொருத்தரோட சிந்தைக்குள்ளே அந்த எண்ணங்கள் போட்டு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை குறித்து அவங்க இருதயத்துக்குள்ள இந்த வசனம் போய் கிரி செய்யட்டுமாப்பா, கிரி செஞ்சு ஆண்டவரே நான் பரலோக வாசி, பரலோகத்துல தான் ஆண்டவரோட சதா காலங்களும் நித்திய காலங்களும் சந்தோஷமா, மகிழ்ச்சியமா, கொண்டாட்டமா வாழ போறேன். இதை ஒரு பிசாசோ, ஒரு சத்துருக்குள்ள அதை தடை பண்ண முடியாது, ஒரு மனுஷனோ தடை பண்ண முடியாதுங்கிற அந்த நோக்கம், அந்த எண்ணங்கள் இவங்களுக்குள்ள அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இயேசு கிறிஸ்து நாமத்துல வரட்டும். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். அதுபோல தேவனாகிய கர்த்தர் தம்மை சபா ஆண்டவரே சபா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னோட ப்ரே பண்ற எல்லா சகோதர சகோதரியும் ஆண்டவரே சபா உங்க இரண்டாவது வருகையில பரலோகத்துல சபா உங்களோட காணப்படணும். அதுபோல சபா ஆண்டவரே சபா அந்த உலகத்தை கர்த்தர் நீங்க கணக்கு தீர்த்தாலும் தேவன் இறக்கம் பாராட்டி தயவு கொடுத்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரில பாவங்கள் அக்கிரமத்தை எல்லாத்தையும் மன்னிச்சு அவங்களையும் பரலோகத்துல பரதேசியாக்கத்தை மாற்றுங்க. உங்களோட சதா காலங்களை வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ள அவங்க வரட்டே சப்பா, அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க இயேசுவின் நாமத்துல. அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். அதுபோல சப்பா அப்பா உலகத்தை படைச்ச ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என் இருதயத்துல ஆலயமா இருக்காரு.
அவர் உலகம் முடிவு அந்த சதா காலம் என்னோட இருக்காருன்னு அதை குறித்து அவங்க மேன்மை பாராட்டும், அதை குறித்து சந்தோஷப்படுத்துறோம், அதை குறித்து அவங்க ஏசப்பா மகிழ்ந்து களி கூறட்டும். அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இப்ப காண்ற அந்த எய்த்தியனை, அந்த பாடு ஓத்திரத்தை, நிந்தைய, அந்த வியாதியை அவங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல காணாத அளவுக்கு அவங்க துக்கத்தை நீங்க சந்தோஷமா மாற்றி கொடுங்க இயேசுவின் நாமத்துல. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. தெய்வம் தாமே சபா இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லா சகோதர சகோதரரும் உலகத்துல பாடு ஓத்திரத்தை நிந்தை காட்டணும். அப்பா ஆண்டவர் நமக்குள்ள இருக்காரு, அவர் என்னோட இருதயத்தில் ஆலயமா இருக்காரு, என்னோட இணைக்கப்பட்டிருக்காரு. அதை நினைச்சு சந்தோஷமா உங்க வாழ்க்கையை கொண்டு போட்டோம், மகிழ்ச்சியை இயேசுவின் நாமத்துல கொண்டு போட்டோம், ஆனந்த கழிப்பா இயேசுவின் நாமத்துல கொண்டு போட்டோம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். தெய்வம் தாமே சபா அந்த ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி உங்க பாதத்தில் அர்ப்பணிச்சு வேண்டிக் கொள்ற நல்ல பிதாவின் ஆமென்.